தமிழக அரசை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு பொதுக்குழு. 2 கோடி தொண்டர்களுடைய முன்னால் நிற்கின்ற ஒற்றை தலைமை என்கின்ற நான் இருக்கின்றேன் 2 கோடி தொண்டர்களின் பாதுகாவலனாக என்று சொல்லுகின்ற 2 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு உழைப்பதற்கு உறுதியேற்று உணர்வோடு வெளியே சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பொதுக்குழு செயற்குழு இருந்த ஒரு ஆரவாரம், ஒரு பேரின்பம் எந்த பொதுக்குழு இப்படிப்பட்ட இந்த உணர்ச்சி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சர்வாதிகார ஆட்சியை உடைத்தெறிவதற்கும் வாரிசு அரசியல் என்கின்ற பாசிச பாம்பை அறுத்தெறிவதற்கும் ஒரு களம் அமைத்து காப்பி அடிச்சாவது நல்ல திட்டங்களை செய்வாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு பதில் கள்ளச்சாராயம், கஞ்சா, பெண்கள் கற்பழிப்பு. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. முள்ளில்லாத சொற்களை என் முத்தான இதயங்களே, பூ போன்ற உள்ளங்களே, புனிதமான நெஞ்சங்களே, வெள்ளத்தனை மலை நீட்ட மாந்தருக்கு உள்ளத்தனை உயிர்வாக வளரக்கூடியது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஈட்டல் இருக்குது இந்த தமிழ்நாடு. ஆனா வெளிச்சத்துக்கு கொண்டு வர போத்து யாரு? நம்ம சேலத்தை செங்க எடப்பாடியார். நாட்டை கொள்ளையடிக்கும் இந்த தீய சக்தி கருணாநிதி இந்த ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் இந்த பொதுக்குழுவினுடைய முக்கியமான தீர்மானம். எங்கள் புரட்சித் தமிழர் முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த நாட்டுக்கு என்ன செய்தாலும் அது 1% கூட இவர்களால் செய்ய முடியவில்லை. கொள்ளையடிப்பதும் அவன் குடும்பத்தை காப்பதுமே குறிக்கோளாக தீய சக்தி ஸ்டாலின் தெரிந்து கொண்டிருக்கிறார். நெல்லுக்கு ஈதப்படுறதை இதுவரையும் ஒன்றும் வாங்கி தரல. அதை மத்திய அரசு கேட்டு வாங்கி தரலாம். எல்லாம் சிறப்பான தீர்மானங்கள். வரக்கூடிய 2026இல் நாம் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் அனைத்து தீர்மானங்களும் வெற்றி வாகி சூடும்படி புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிறப்புரையாற்றி கழக நிர்வாகிகளும் அனைத்து நண்பர்களும் வருகை தந்து இந்த மாபெரும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்து வந்துள்ளார்கள். இந்த விடியா திமுக ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய மோசமான நிகழ்வுகளை எடுத்து சொல்லுகிற விதமாகவும் எதிர்காலத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பாரும் இக்காருமற்ற பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற உணர்வோடு இன்றைக்கு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வருவதற்கு அடித்தளத்தில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு உழைப்பதற்கு உறுதியேற்று உணர்வோடு வெளியே சென்று கொண்டிருக்கிறோம். அரசியல் களம் தற்பொழுது தேர்தலிலே சூடு பிடித்துள்ளது. தற்பொழுது அரசியல் காற்று வெற்றி வாகை சூடி அண்ணன் எடப்பாடியார் பக்கம் திரும்ப அடித்து கொண்டு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த கூட்டம், இந்த பொதுக்குழு செயற்குழுவின் கூட்டமானது அதற்கான முத்தாய்ப்பான ஒரு சாட்சியாக அமைந்துள்ளது என்று சொல்ல வேண்டும். ஒரு சர்வாதிகார ஆட்சியை உடைத்தெறிவதற்கும் வாரிசு அரசியல் என்கின்ற பாசிச பாம்பை அறுத்தெறிவதற்கும் ஒரு களம் அமைத்து அந்த களத்தினுடைய களப்போராளியாக இன்றைக்கு தமிழகத்து மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய செல்வாக்கோடு இன்றைக்கு படை திரட்டி இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். தீர்மானங்கள்லாம் நல்ல பொதுமக்களுக்கு தேவையான தீர்மானங்கள். எதிர்காலங்களில் அதிமுக சிறப்பாக செயலாற்றி மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடி கொடுத்துருக்காங்க. முதல் தேர்தல் பணி எப்படி ஆற்றங்கள் விதிமுறைகள்னு சொல்லியிருக்காங்க. மற்ற முன்னாள் இயக்க தொண்டர்கள் இறந்ததை தீர்மானமாக ஏற்றிருக்காங்க. மக்கள் இனிமேல் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் ஒரு 60 தொகுதி சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியிருக்கு. எல்லாரும் சந்திப்பார். மீண்டும் ஒரு முறை சுற்றுப்பயணம் செய்வார். மக்கள் வாக்களிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. கூட்டணியும் கூடிய விரைவில் செட் ஆகும். நல்ல முறையில் அதிக தொகுதியில் 200 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செயற்குழு பொதுக்குழு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை பொதுக்குழுன்னு சொல்லலாம். வழக்கம் போல் தேர்தலுக்கு முந்தைய பொதுக்குழு எப்பவுமே ஒரு சிறப்பான ஒரு கூட்டமாக இருக்கும். அதுபோல் இந்த கூட்டமும் ஒரு எழுச்சியாக தொண்டர்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பொதுக்கூட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே சமயம் ஒரு மாற்றத்தை, தமிழக அரசை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு பொதுக்குழு. அடுத்து வரக்கூடிய இன்னும் 100 நாளையில் புதிய ஆட்சி மலர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறு உள்ள ஒரு பொதுவான பொதுக்குழுன்னு சொல்லலாம். கழகத்தை தோற்றுவித்த புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவினுடைய 2 தெய்வங்களையும் 2 கண்களாக பாவித்து இந்த தொண்டர்களுடைய எண்ணப்படி, இந்த தொண்டர்களுடைய மனசாட்சியாக 2 கோடி தொண்டர்களுடைய
முன்னால் நிற்கின்ற ஒற்றை தலைமை என்கின்ற நான் இருக்கின்றேன் 2 கோடி தொண்டர்களின் பாதுகாவலனாக என்று சொல்லுகின்ற தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை படைத்து வரலாற்று சாதனை படைக்கவிருக்கும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய இந்த சீரிய முயற்சியினாலும் மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்ற இந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் முத்தானவை. அத்தனையும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த வாக்கையும் அதிமுகவினுடைய கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளுக்கும் வாரி கொடுக்கின்ற மிக பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போகின்ற சிறப்புமிக்க இந்த தீர்மானங்களை எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் நிறைவேற்றி எங்களுக்கு மிகப்பெரிய மணி மகுடத்தை சூட்டி கொடுத்துள்ளார் என்பதே உண்மை. தீர்மானங்கள் வந்து 18 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. தீர்மானம் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. வருங்காலத்தில் கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி நிச்சயம் அமைந்தே தீரும். அதுக்கு இந்த பொதுக்குழு ஒரு உதாரணம். சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு கிடக்கு. எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சி வந்தோடனே அந்த சட்ட ஒழுங்கு ஐயா எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கும். அதே மாதிரி 2026 ஐயா எடப்பாடியார் தலைமையில் இந்த பொதுக்குழுவில் ஆட்சி அமைப்போம் என்று உறுதிமொழி ஏற்றிருக்கோம். திருமங்கலம் தொகுதியின் அண்ணன் ஆர்பி உதயகுமார் தலைமையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர் தலைமையில் ஆட்சி அமைப்போம். எங்கள் தொகுதியில் அதிகமான ஓட்டுகளில் வாங்கி அவர் அதிகமாக வெற்றி பெற வைப்போம். தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஐயா எடப்பாடியாரை கொண்டு வருவோம். வரலாறு காணாத தீர்மானங்கள். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் அவர்களின் ஈடு இணையாக இன்றைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கட்சியும் மிக சிறப்பாக வழிநடத்தி செல்கின்றார். 2026 கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைக்கிறது உறுதி. வெகு தூரம் இல்லை. மிகச் சிறப்பான தீர்மானமாக இயக்கத்தினுடைய வளர்ச்சி என்பதை விட பொதுமக்களினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ் மக்களினுடைய வளர்ச்சி, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக இயற்றப்பட்ட தீர்மானங்களாக நான் கருதுகிறேன். தீர்மானம் அடுத்து 2026 நாங்கள் ஆட்சிக்கு வருவது தான் முதல் தீர்மானமே. எங்களுக்கு அந்த தீர்மானத்தில் தான் மிகப்பெரிய வெற்றியும் இருக்கிறது. அதனுடைய ஆவலும் எங்களுக்கு இருக்கிறது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களும், தமிழ்நாட்டில் உள்ள தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அலை வீசுகிற ஒரு நிலைப்பாடு இங்கே தெரிகிறது. இந்த நிலைப்பாட்டில் மிகப்பெரிய வெற்றியை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களால் தலைமை பொறுப்பை ஏற்று முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பு 192% இருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட அனைத்து தீர்மானங்களுமே வர சட்டமன்ற தேர்தலில் திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு உண்டான ஒரு சவுக்கடியான ஒரு தீர்மானங்களை தான் பொதுச் செயலாளர்கள் நிறைவேற்றியிருக்காரு. இது கழக தொண்டர்களுக்கு மட்டும் இல்லாமல் வாக்களிக்கக்கூடிய வாக்காளருக்கும் ஒரு உற்சாகம் தரும் வகையில் அமைந்துள்ளது. ஆகவே வரும் 26 மீண்டும் அம்மாவின் ஆட்சி புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமையும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமான தீர்மானம் சொன்னால் என்ன சொல்லுங்கள்? முக்கியமான தீர்மானம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்ஐஆர் அவங்க எதிர்த்தாங்க. அதெல்லாம் நம்ம அதோட இருக்கிற சாதகங்கள் நமக்கு என்ன பொதுமக்களுக்கு உண்டான சாதகங்களை அதில் எடுத்து கூறியிருக்கோம். அதில் திமுகவுக்கு உண்டான பாதகங்கள்லாம் அமைந்துள்ளது. அதே போல் மறைந்த கழக தோழர்களுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது கழகத்துக்காக உழைக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மேலும் ஏற்கனவே தலைவரோட ஆட்சியில் 11 மெடிக்கல் காலேஜ் வந்தது. இதுபோல் பல செயல் திட்டங்கள் நிறைவேற்றப்படும், ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும் என்ற போல தீர்மானங்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மக்களால் வரவேற்கப்படும். இந்த ஸ்டாலின் மாடலுடைய ஆட்சி அவருடைய அலங்கோலத்தை எடுத்து வைக்கின்ற வகையிலே விவசாயிகளை வதைத்து விளம்பரத்தை விதைத்து கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தை விரைவிலே வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் இன்றைக்கு பொதுக்குழு சிறப்பாக நடைபெற்றது. அது மாத்திரமல்ல, இந்த பொதுக்குழுவிலே சிறப்பான இதுனா தொண்டர்களுடைய எழுச்சி. இதுவரையும் நான் பல பொதுக்குழுவிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பொதுக்குழு செயற்குழு இருந்த ஒரு ஆரவாரம், ஒரு பேரின்பம் எந்த பொதுக்குழு இப்படிப்பட்ட இந்த உணர்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் வருங்காலத்தில் 2026 தொண்டர்களுடைய உழைப்பு, தொண்டர்களுடைய எழுச்சி, இந்த எழுச்சி அவரை
2026 முதலமைச்சர் நாற்காலிலே உட்கார வைப்பதற்கு இந்த பொதுக்குழு சிறப்பான அடித்தளம் இட்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவால் செய்யப்பட்ட திட்டங்களை அடிப்பிரலாமல் அத்தனையும் கொடுத்தார். அதுபோதாது என்று பொங்கலுக்கன்று 2500 ரூபாயை தமிழர் திருநாளில் வழங்கினார். லேப்டாப், சைக்கிள், ஆடுகள், மாடுகள் அனைத்து திட்டங்களையும் வழங்கினார். எடப்பாடியார்ங்கிற ஒரு ஆளுமையை 4.5 ஆண்டு காலத்தில் நிரூபித்து காட்டியவர். இப்போ திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, கொஞ்சம் ஓட்டில் தான் வெற்றி பெற்றாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து அதிமுகவை காப்பி அடிச்சாவது நல்ல திட்டங்களை செய்வாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு பதில் கள்ளச்சாராயம், கஞ்சா, பெண்கள் கற்பழிப்பு, படுகொலை, இளைஞர்கள் படுகொலை, முன்விரோதம், பின்விரோதம், ஆணவ படுகொலை, ஜாதிய படுகொலை, ஜாதி கலவரம் என தமிழ்நாடே கலவர பூமியாக மாறிக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கு. அதுக்காக வேண்டி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி ஒரு மிகப்பெரிய இந்த தீர்மானத்தை வாசித்திருக்கிறார்கள். அதில் ஒரு தீர்மானம், கோவையிலிருந்து மதுரை வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை உருவாக்கப்பட வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு வந்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 ஆட்சி அமைத்து மீண்டும் தமிழகத்தை ஒரு சிறப்புமிகு மாநிலமாக, முதன்மை மாநிலமாக, விடுபட்ட திட்டங்களை எல்லாம் வழங்க வேண்டும் என்கிற தீர்மானமும் இன்னும் பல்வேறு தீர்மானங்களை இங்கு முன்மொழியப்பட்டிருக்கிறார்கள். 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் நல்ல தீர்மானங்கள், தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய தீர்மானங்கள். இப்பொழுது இருக்கும் இந்த விடிய அரசை அகற்றி மிகப்பெரிய வெற்றி அளவில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்துள்ளோம். நமது புரட்சி தமிழர் அவர்களின் உத்தரவுப்படி, அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த ஆட்சி மீண்டும் அமையும் என்று நான் உறுதியாக கூறிக்கொண்டு, மேலும் தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வர நீங்கள் ஆவணம் செய்து மிக வாக்குகள் அதிக வித்தியாசத்தில் இந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நான் மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். 16 தீர்மானங்களும் அருமையான தீர்மானங்கள், அருமையான திட்டங்கள். விவசாயிகள் மழை பெய்யும் போதெல்லாம் பல இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். எத்தனாயிரம் டன்னு கணக்கில் நெல் குடோனு கட்டாமல் பணத்தெல்லாம் விரயம் பண்ணி நெற்கதிர்கள்லாம் பாழாகி விவசாயிகள்லாம் அன்றாட காட்சிகளாக ஆக்கினுக்கிறாங்க அரசு. அதுக்கு ஒரு குடோனு கட்ட முடியல. ஏன் அதுக்கு பணம் ஒதுக்க முடியலையா? மற்றதுக்கெல்லாம் பணம் ஒதுக்குறீங்களே, அதை கட்டுங்க முதல்ல. அதை கட்டாமையே விவசாயிகளை நோக்கடிச்சுன்னு இருக்கிறீங்க. இன்றைய பொதுக்குழு தீர்மானத்தில் 16 தீர்மானங்கள், முத்தான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முக்கியமாக தமிழகத்தில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது. இது பொதுமக்கள் வாயிலாக நான் அறிய வந்திருக்கிறேன். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை மிக மிக மோசமாக இருக்கிறது. இன்றைய தீர்மானத்தில் முக்கியமாக சென்னையின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை மாநகரத்தின் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இடம் ஒதுக்கீடு செய்யாமல் தமிழக அரசு காலம் தாமதம் செய்து கொண்டு வருகிறது. அதற்காகவும் எங்கள் தலைவர் எடப்பாடியார் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது, முள்ளில்லாத சொற்களை என் முத்தான இதயங்களே, பூ போன்ற உள்ளங்களே, புனிதமான நெஞ்சங்களே, வெள்ளத்தனை மலை நீட்ட மாந்தருக்கு உள்ளத்தனை உயிர்வாக வளரக்கூடியது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யானை வரும் பின்ன மணி ஓசை வரும் முன்னே, மன்னன் வரும் பின்ன மதி கெட்டு வரும் முன்னே நினைக்கிறான் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் சத்தியமாக ஏடிஎம்கே இந்த வாட்டி எங்கள் எடப்பாடி சேலத்தை சிங்கம், எங்கள் இந்த 2026 எங்கள் சேலத்து சிங்கம் முதலமைச்சர் ஆகிறாரு. இது உறுதி. இந்த சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. எங்கே போனாலும் பாலியல் வன்கொடுமை, எங்கே போனாலும் கஞ்சா, எங்கே போனாலும் போதை, எங்கே போனாலும் திருட்டு. ஆனால் எங்கள் அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே திருட எல்லாம் வெளியே ஓட்டான். ஏன்னா ஆனால் எங்கள் அம்மா ஆட்சியே இப்போது நம்ம எடப்பாடியை சேலத்தை சிங்கம் கொண்டு வர போகிறாரு. அப்போ தான் இவங்களாம் தெரியும், இருண்டு கெடுகின்ற தமிழகத்தை இருட்டையில் உள்ளதடா, சாதி இருக்கின்ற தெம்பால் இருக்கின்றன, மறிட்டுகின்ற மத தலைவன் வாய்கின்றன, கையடியும் வாயடியும் மறைவது என்னால், சுருட்டுகின்ற தம் கையை கெடுத்தவற்ற சொத்தல்ல தமக்கென்று சொல்வான் திராவிட கழகத்தை சேர்ந்தவன். அந்த மாதிரி இன்னைக்கு இருட்டையில் இருக்குது இந்த தமிழ்நாடு. ஆனால் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போத்து யாரு? நம்ம சேலத்தை சிங்க எடப்பாடியார். 16 தீர்மானங்கள் இதில் வாசிக்கப்பட்டது. இந்த திமுகவின்
மக்கள் விரோத ஆட்சியை எதிர்த்து இந்த 16 தீர்மானங்களும் என்னென்ன இவ்வளோ நாளும் அவங்க இவ்வளோ வருஷம் 4 வருஷம் ஆண்ட இந்த திமுக அரசு மக்களுக்கு என்னென்ன செய்யவில்லை, அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள், அந்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை, எதையெல்லாம் நிறைவேற்றவில்லை என்று அந்த தீர்மானங்கள் வாயிலாக எங்களுக்கெல்லாம் எடுத்துரைத்து, நிர்வாகிகளுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் இந்த தீர்மானங்கள் வாயிலாக எடுத்துரைத்திருக்கார்கள். சட்ட ஒழுங்கு எல்லாமே திமுக சரியில்லாதனால தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. சரியில்லை. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தாலும் மக்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்தினால தான் மக்கள் சிறப்பாக வாழ்வாங்க. பொதுமக்கள் இந்த பொதுக்குழு எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு வரப்போகிற தேர்தலில் 26 முதலமைச்சராக பதவியேற்பார். அதற்கு வாழ்த்தரங்கம் இது. அவர் முதலமைச்சராக பதவியேற்கிறதுக்கு முன்கூட்டியே நாங்கள் வாழ்த்தரங்கம் தமிழ்நாடு பூரா கட்சிக்காரர் வாழ்த்தரங்கம் இது. அவரை வாழ்த்துறாங்க, அவ்வளோதான். இந்த அரசு ஒன்றுமே இல்லை, கொள்ளையடிக்க தான் அந்த அரசுடைய குறிக்கோள். தீர்மானங்கள் அனைத்தும் தமிழகம் முன்னேறவும் தமிழக மக்களின் வளர்ச்சி பாதையை கொண்டு செல்வதற்கான தீர்மானமாக உள்ளது என்பதை ஆர்கே நகர் தொகுதி சார்பாக பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு கிராமத்தில் ரொம்ப வாக்களிக்கிறதுக்கு ரொம்ப முன்னுரிமையாக இருக்காங்க. வாக்களிக்கிறதுக்கு காட்டில் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, அனைத்து சமுதாய மக்களும் வாக்களிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா இவருடைய செயல்பாடு, இவருடைய 4 ஆண்டு கால ஆட்சியில் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அதனால் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. 2026 உறுதியாக மீண்டும் முதல்வராக புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியோடும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியோடும் புரட்சி தமிழர் பதவியை, முதல்வர் பதவியை மக்கள் வழங்குவதற்கு 2026 தயாராக இருக்கிறார். மேலும் விவசாயிகள், பாட்டாளிகள், உழைப்பாளர்கள், ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர் மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவருடைய பொய்யான வாக்குறுதிகள் தவிடுபடியாக்கப்பட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஐயா அவர்கள் வருகை தருவார்கள். 2026 100 நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள், 300 நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள், பின்பு என்ன நடக்கும் என்று பாருங்கள் என்று ஒரு திரைப்படம் கூறுவதைப் போல இங்கே 100 நாட்கள் கடந்து விட்டால் புரட்சி தமிழர் அவர்கள்தான் முதல்வர். பொய்யான புரட்டுகளை சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த திமுக மாடல் ஆட்சியை கண்டிக்கின்ற வகையில் இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஏமாற்றி இந்த அரசு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விதத்தை கண்டித்து டெல்டா மாவட்டங்களிலே நெல்லினுடைய ஈரப்பதத்தை 17% 22% உயர்த்த வேண்டும் என்று மத்திய சர்க்காருக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை. அது விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்கின்ற மிகப்பெரிய அந்த தீர்மானம், சிறப்பு வாய்ந்த தீர்மானம். அதே போல் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தையும் அந்த விமான போக்குவரத்து அந்த விரிவாக்கம் செய்ய வேண்டும். அந்த கோரிக்கையும் இன்றைக்கு இந்த சிறப்பு பொதுக்குழுவில் எடுத்து வைக்கப்பட்டது. அந்த தீர்மானம் உள்ளபடியே அந்த தீர்மானம் எல்லாம் வாழ்கின்ற விவசாயிகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மற்றும் இருக்கின்ற அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் பயனளிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த தீர்மானம் இருந்து, குறிப்பாக விவசாயிகள், இந்த விவசாயிகள் படுகின்ற இன்னல்களை துடைக்கின்ற வகையிலே, அவர்களை கண்ணீரை போக்குகின்ற வகையிலே இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு திரிகின்ற விளம்பர மாடல் ஆட்சி விவசாயிகளுக்கு இதுவரை எந்த நன்மையும் செய்யவில்லை. ஆனால் இருந்தாலும் கூட அது பொய்யான புரட்டை சொல்லிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மத்திய சர்க்கார் எதற்கெடுத்தாலும் தன்னால் ஆகாததை, தான் செய்யக்கூட முடியாததை தட்டி கழிக்கின்ற வகையில் எதற்கெடுத்தாலும் மத்திய சர்க்காரை குறை கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த அரசு, இது விளம்பர அரசு, இது வெத்து அரசு என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த விவசாயிகளுடைய டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளை கண்ணீரை துடைக்கின்ற வகையில் இன்றைக்கு சிறப்பு வாய்ந்த அந்த 22% ஈரப்பதத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை மத்திய சர்க்காருக்கு வைக்கின்ற இந்த தீர்மானம் உள்ளபடியே விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கான உதவுவதற்கான மிக முக்கியமான தீர்மானம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த அஇஅதிமுக கூட்டணியினுடைய யார் வந்தாலும் சரி, அவர்கள் 234 தொகுதிகளிலும் வென்றெடுப்பதற்கான 16 தீர்மானங்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினராக எங்களுடைய எளிய தொண்டர், எங்களுடைய பாச தலைவர், எங்களுடைய புரட்சி தமிழனுடைய கடைக்கோடி தொண்டனாக இந்த சதீஷ் பாபு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்ட ஒழுங்கு மோசமாக உள்ளது. அதனால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை. அது அதிமுகவால் தான் தமிழகத்தில் சிறப்பான நல்லாட்சி தர முடியும்.
அதில் எங்கள் அண்ணன் எடப்பாடியாரால் தான் சிறப்பான நல்லாட்சியை தர முடியும். கடந்த காலங்களில் 4.5 ஆண்டுகள் சிறந்த ஆட்சியை எங்கள் அண்ணன் எடப்பாடியார் கொடுத்துள்ளார். மக்கள் பெரும்பாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை தான் விரும்புகிறார்கள். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பது உறுதி.